Hello friends, welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் நாங்க டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு சேரும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கிட்ட வந்துருச்சு. பொங்கல் அன்னைக்கு எக்ஸாம் ஐ திங்க் ஸோ. ஸோ வந்துட்டு நல்லா எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ரூல்ஸ் 120 கிராமர் ரூல்ஸ் நல்லா எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. லெவல் கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு இன்னைக்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் அது க்ளோஸ் டெஸ்ட் நீங்க பார்க்க போறோம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் கண்டிப்பா இந்த மாதிரி பேசேஜ்ல தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பேப்பர்ல இருந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் நீங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. First one பாருங்க, it's a closed test mains level. ஓகேவா? It has been a November of unending agony for Chennai, a month that saw a century-old rainfall record being broken. Of a city of about 8 million people, more than half are dash the ravages of water, many dislocated from their homes and taking dash in makeshift shelters, some on rooftops waiting to be rescued as the swirling floodwaters menacingly lick their way up. The entire city's maroon trucks cannot enter with food stocks, nor can its citizens easily flee. Trains and flights are dashed, and the few buses that somehow manage to leave are desperately dashed. The city in better days, a throbbing automobile and IT hub, has dashed damages worth rupees 15,000 crore according to Association estimates. Apart from Chennai, at least 4 neighboring districts in Tamil Nadu, apart from Nellore and Tirupati in Andhra Pradesh, have dashed far in excess of their usual quota of winter rain. An estimated 270 people have lost their lives in Tamil Nadu, and the toll could mount. This has been or an prodigious northeast monsoon, excessive even by the standards of an EI 90 year, leaving forecasters the world over flummoxed. The weather have dashed a few more days of rain of reduced intensity amidst prolonged despair. The people of the state have dashed great fortitude, ingenuity, and generosity. The state government has come under flack for not being a dynamic or visible as the armed forces, social action groups, and numerous individual volunteers have been. A desperate citizenry understandably expects a speedy return to some semblance of normalcy, yet there are limits to how dash the government can deliver in such adverse condition. ஓகே, இந்த பேசேஜ் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா சென்னையில வந்து அந்த ஃப்ளட் அதை பத்தி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு இது மாதிரி 8 மில்லியன் பீப்புள்ல வந்து ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து தண்ணியில அப்படி அடிச்சுட்டு போயிட்டதா. ராவேஜ் அப்படின்னா ராவேஜஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா வாட்டர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஓகேவா? மெனி சிலர் வந்து டிஸ்லோகேட்டட் ஃப்ரம் தேர் ஹோம்ஸ், டேக்கிங் டேஷ் இன் மேக் ஷிஃப்ட் இந்த மாதிரி வந்து டிஸ்லோகேட் ஆகி இருக்கிறாங்க. சம் வந்துட்டு ரூஃப் டாப்ஸ் இது மாதிரி ரெஸ்கியூட் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வாட்டர் ஃபால்ஸ் மெனாக்கிங்லி லிக் தேர் வே அப். மெனாக்கிங்லி அப்படின்னா அச்சுறுத்துறது, பண்றது. ஓகேவா? ஸோ த என்டையர் சிட்டியுமே வந்து சிட்டியுமே வந்து இந்த பிளேஸ் மரூண்ட் அப்படின்னா த பிளேஸ் வேர் யூ காண்ட் எஸ்கேப். த பிளேஸ் வேர் யூ காண்ட் எஸ்கேப். என்ன அப்படின்னா வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி வந்து சென்னையில தான் வரும் இல்லையா? ஸோ அந்த வெள்ளம் வந்து இருக்கும்போது அந்த தண்ணியில வந்துட்டு எல்லாமே என்ன அடிச்சுட்டு போயிடும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த அந்த வீட்டில் இருக்க நிறைய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். நிறைய பீப்புள் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இருக்கிற அந்த பீப்புள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப த்ரெட்டனிங்காகவும் ரொம்ப வந்துட்டு ஏஜனி பாருங்க. அதாவது அன்எண்டிங் ஏஜனி அப்படின்னா ரொம்ப வேதனை. ஏஜனி அப்படின்னா வேதனை, ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க. ஓகேவா? இட் ஹாஸ் பின் நவம்பர்ல இருந்து. ஓகேவா? ஸோ த என்டையர் சிட்டியுமே வந்துட்டு என்ன
எஸ்கேப் ஆக முடியாத, வெளிய போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. Trucks cannot enter with flood stocks. ஓகேவா? Nor and its citizens easily flee. Trains and flights are dash and the few buses that somehow manage to leave or desperately. ஃப்ளைட்டும் வந்து என்ன ஆயிடுச்சு நீங்க சொல்லல. டேஷ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் ஃபியூ பஸ்ஸஸ் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளிய போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The city in better days are throbbing automobile and IT hub has dash. அந்த ஆட்டோமொபைல் அந்த ஐடி ஹப்ல இருக்கிற அங்க இருக்கிற அந்த திங்ஸ் வந்துட்டு இவ்வளோ வொர்த்ல திங்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சென்னை இல்லாம அதை சுத்தி இருக்கிற 4 நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அண்ட் எஸ்டிமேட்டட் 270 பீப்புள் ஹேவ் லாஸ்ட் 270 பீப்புள் வந்துட்டு என்ன இறந்துட்டாங்க தமிழ்நாட்டுல. ஓகேவா? அண்ட் த டோல் குட் மவுண்ட். திஸ் ஹாஸ் பீன், இது வந்து இந்த மாதிரி சீசன்ல இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸசிவ் ஈவன் பை த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் எக்ஸஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த வெதர்மேன் ஹாவ் டேஷ் அ ஃபியூ மோர் ஆஃப் ரெயின் ஆஃப் ரெடியூஸ்ட் இன்டென்சிட்டி. இதுக்கு மத்தியில என்ன இருக்கு, ப்ரோலாங் டிஸ்பேர். த பீப்புள் ஆஃப் ஸ்டேட் ஹாவ் கிரேட் ஃபார்ட்டிடியூட், இன்ஜென்யூனிட்டி அண்ட் ஜெனரசிட்டியா இருக்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் கம் அண்டர் ஃபிளாக் ஃபார் நாட் பீயிங் அ டைனமிக் ஆர் விசிபிள் அட் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சோஷியல் ஆக்ஷன். இதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? A desperate citizenry understandably expects a speedy return to some semblance of normalcy, yet there are limits to how dash the government can deliver in such இந்த மாதிரி கண்டிஷன்ல எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த க்ளோஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் 5 பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? இட் ஹாஸ் பீன் a November of unending agony for Chennai, a month that saw a century-old rainfall record being broken. Of a city of about 8 million people, more than half are dash the ravages of water, many dislocated from their homes and taking dash in makeshift shelters, some on rooftops waiting to be rescued as the swilling flood waters menacingly lick their way up. சொல்ல வராங்க, இந்த மாதிரி நவம்பர்ல இருந்து இந்த மாதிரி அன்எண்டிங் ஏஜனி, இந்த மாதிரி ஒரு சென்னையில வந்துட்டு ஒரு அன்எண்டிங் ஏஜனி வந்து இருந்துட்டே இருந்துச்சு. a month that saw a century old rainfall record being broken. ஸோ அதுல வந்துட்டு ஆஃப் சிட்டி ஆஃப் அந்த பீப்புள் வந்துட்டு 8 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அதுல மோர் தென் ஹாஃப் வந்து என்ன, ஓகேவா? ஸோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. குவாரலிங், ஸ்குவாண்டரிங், பேட்லிங், சஃபரிங், ஸ்குவாட்டிங். குவாரலிங் அப்படின்னா என்ன, டிஸ்அக்ரிமெண்ட். குவாரல் சண்டை போடுறாங்க. ஓகேவா? டிஸ்அக்ரிமெண்ட். ஸ்குவாண்டரிங் அப்படின்னா வேஸ்டிங் மணியை வந்துட்டு வேஸ்ட் பண்றதுக்கு பேரு ஸ்குவாண்டரிங். பேட்லிங் அப்படின்னா ஸ்ட்ரகிள், போராடுறது. ஓகேவா? சஃபரிங்னா சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்குவாட்டிங் அப்படின்னா அன்லாஃபுல்லி ஆக்குபை அந்த பீஸ் ஆஃப் லேண்டை வந்துட்டு அன்லாஃபுல்லி இல்லீகலா வந்துட்டு அதை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஓகே, இங்க நமக்கு இந்த சென்டென்ஸ்ல இருந்து என்ன வருது, ஆக்சுவலி சென்னை பீப்புள் வந்து இந்த மாதிரி ரெயின்ஃபால் இந்த மாதிரி ஃபிளட்ல வந்துட்டு அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அடிச்சுட்டு போயிட்டதா இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க டிஸ்அக்ரிமெண்ட்லாம் யாரும் பண்ணல. ஓகேவா? ஸோ இது வராது. இங்க மணி வேஸ்ட் பண்ற மாதிரி மணியை பத்திலாம் இங்க பேசவே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சஃபரிங் இருக்குதான், பட் என்ன மாதிரி சஃபரிங்ன்றத பார்க்கலாம். பேட்லிங். நெக்ஸ்ட் ஸ்குவாட்டிங்னா லேண்ட் எல்லாம் யாருமே ஆக்குபை பண்ணல. ஓகேவா? இதுவும் வராது. இவங்க வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. சஃபர் அப்படின்றத விட இவங்க வந்துட்டு அந்த மாதிரி தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? சோ அதுல இருந்து ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்க்கு போறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, போராடுறாங்க. சஃபர் அப்படின்றது ஒரு டிசீஸ்ல இருந்து அதனோட இம்பாக்ட் நமக்கு இருக்கும்போது சஃபர்னு சொல்லலாம். இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து இதுல இருந்து எப்படா வெளியே போறது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் இங்க வந்துட்டு எக்ஸாக்ட் மீனிங். ஓகேவா? சோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். சஃபரிங் வராது. ஓகேவா? சோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் ஆர் பேட்லிங் ஸ்ட்ரகிளிங் த ராவேஜஸ் ஆஃப் வாட்டர். என்ன அப்படின்னா, அந்த ராவேஜஸ்
ரேவேஜஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது அது என்ன பண்ணுது மோஸ்ட் ஆஃப் த இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அதுல என்ன மெனி வந்து டிஸ்லோகேட்டட் ஃப்ரம் தேர் ஹோம்ஸ் அண்ட் டேக்கிங் சம் வந்து இன் மேக் ஷிஃப்ட் ஷெல்டர்ஸ் அண்ட் சம் ஆன் ரூஃப்டாப்ஸ் இப்படிலாம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இங்க வந்து என்ன ஆப்ஷன் தான் வரும் அப்படின்னா பேட்லிங். இங்க வேர்ப் தான் வரும். பட் இங்க எல்லாமே வேர்ப் தான். பட் எந்த வேர்ப் மேட்ச் ஆகுது அப்படின்னா பேட்லிங் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்க பேட்லிங் வரும்னு பார்த்துட்டோம். அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இங்க என்ன வரும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2ல என்ன வரும்னு பாருங்க. The ravages of water many dislocated from their homes and taking dash in makeshift shelter, some on rooftops waiting to be rescued. யாராவது வந்து காப்பாத்துவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. As the swelling flood waters menacingly lick their way up. ஓகேவா. dislocated from their homes and taking dash in makeshift. இங்க பாருங்க பீஸ் வருமா, பீஸ் இங்க வராதுங்க. அமைதியே இல்ல. ஃபர்ஸ்ட் இது இங்க வராது. ஓகேவா. ஷெல்டரிங் தான் இல்ல, ஃபுட்டும் இல்ல, கிளாத்ஸும் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க ரெஃப்யூக் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டேஞ்சர். ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன, ரெஃப்யூக். ஓகேவா. ஸோ many dislocated from their homes and taking refuge in makeshift shelters, some on rooftops waiting to be rescued as the swelling floodwaters menacingly lick their way up. Okay va. So refuge is the right option. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, என்ன அப்படின்னா அந்த பீப்புள் வந்துட்டு ஷெல்டர், நல்ல ஒரு பிளேஸ் இருக்குமா, எதுக்காவது கீழே நம்ம வந்து உட்காந்துக்க முடியுமா, ஏதாவது கேம்ப் அது மாதிரி ஏதாவது இருக்குமா, நம்ம வந்து சேஃபா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத அவங்க சீக் பண்றாங்க, தேடுறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். ஸோ ரெஃப்யூக் தான் வந்து இங்க ரைட் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன். The entire city is marooned. Marooned அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Marooned அப்படின்னா the place where you can't escape. The place where you can't escape. Okay, wow. Maroon trucks cannot enter with flat stocks, nor can its citizens easily flee. Trains and flights are dash. And the few buses that somehow manage to leave or desperately dash the city in better days. A throbbing automobile and IT hub has dash damages worth rupees 15,000 crore according to Association estimates. Okay. The entire city வந்து எப்படி இருக்கு, வெளியே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ட்ரக்ஸ் கேனாட் என்டர் வித் ஃபிளட் ஸ்டாக்ஸ், ஃபுட் ஸ்டாக்ஸ், அதாவது ஃபுட் இந்த மாதிரி வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் இருக்கிற அந்த கொஞ்சம் பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல ட்ரக்ஸ் வந்துட்டு உள்ள என்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்றாங்க. நார் கேன் இட் சிட்டிசன்ஸ் ஈஸிலி ஃப்ளீ. ட்ரெயின்ஸ் அண்ட் ஃபிளைட்ஸ் ஆர் டேஷ். ட்ரெயின்ஸ் ட்ரக் வர முடியல அப்படின்னாலும் அப்ப என்ன, ட்ரெயின்ஸும் ஃபிளைட்டுமே வந்துட்டு என்ன மூவ் பண்ண முடியாதுதான், மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஓகேவா. அண்ட் த ஃபியூ பஸ்ஸஸ் தட் சம்ஹவ் மேனேஜ், எப்படியோ மேனேஜ் பண்ணி என்ன பண்ணிடுச்சு, டு லீவ் ஆர் டெஸ்பரேட்லி டேஷ், எப்படியோ அதாவது இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல எப்படியோ அது வெளியே வந்துருச்சு. எது வெளியே வந்துருச்சு, ஃபியூ பஸ்ஸஸ், ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும் தான் சொல்றாங்க. ஓகேவா. The city in better days, a throbbing automobile and IT hub has dash damages worth rupees இவ்வளவு இது வந்து டேமேஜ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இங்க பாருங்க சரௌண்டட், இங்க பாருங்க ட்ரெயின்ஸ் அண்ட் ஃபிளைட்ஸ் ஆர் டேஷ், இங்க மூவ் ஆக முடியலன்றதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா. அதுல வந்துட்டு ஃபியூ பஸ்ஸஸ் மட்டும் எப்படியே வெளியே வந்துருச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்க பாருங்க சரௌண்டட் வருமா, இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து ஃபுட் ஸ்டாக்கோட ட்ரக் வர முடியல. அதுக்கப்புறம் ட்ரெயினையும் ஃபிளைட்டையும் பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் எப்படியே மேனேஜ் பண்ணி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வரும் அப்படின்னா சரௌண்டட் இங்க வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க கிரவுண்டட். ஓகே, நாட் ஏபிள் டு மூவ். கிரவுண்டட் வந்து கரெக்டா தான் இருக்கு. அது என்ன, மூவ் பண்ண முடியல. ட்ரெயின் ஃபிளைட்லாம் என்ன மூவ் ஆக முடியல. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க கிரவுண்டட் தான் நாட் ஏபிள் டு மூவ். இது வந்து மேட்ச் ஆகுது. ஜீரோட் பாருங்க, ஜீரோட்னா ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அதெல்லாம் இங்க எதுவும் பேசல. ஓகேவா? ஃப்ளட்டட் தான். ட்ரெயின் ஃப்ளைட்ல ஃப்ளட்டடா இல்ல. வாட்டர் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இது இங்க வராது. எவாக்குவேட்டட் ரிமூவ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் டேஞ்சர். ட்ரெயின்ஸ் அண்ட் ஃபிளைட்ஸ் ஆர் எவாக்குவேட்டட் இதுவும் இங்க வராது. ஓகேவா? என்ன அப்படின்னா ட்ரெயினும் ஃபிளைட்டும் வந்து நாட் ஏபிள் டு மூவ். ட்ரெயின்ஸ் அண்ட் ஃபிளைட்ஸ் ஆர் கிரவுண்டட். அது வந்து என்னன்னா மூவ் பண்ண முடியல. அண்ட் ஃபியூ பஸ்ஸஸ் வந்து எப்படியோ இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா கிரவுண்டட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஒன் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டோம், கிரவுண்டட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் த ஃபியூ பஸ்ஸஸ் தட் சம்ஹவ் மேனேஜ் டு லீவ் ஆர் டெஸ்பரேட்லி டேஷ் the city in better days, a throbbing automobile and IT hub has dash damages worth rupees damage ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம Q4 கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. And the few buses that somehow manage to leave or desperately dash. இங்க fourth one பார்க்கணும். ஓகேவா? So shunted பாருங்க, shunted, moving verb, packed verb, relocated verb. ஓகேவா? இது வந்துட்டு எதுல பேசுறாங்க ஆக்சுவலி? இட்ஸ் மரூண்ட், இட்ஸ் கிரவுண்டட். ஸோ அப்போ இங்கேயும் ஒரு V3 verb தான் வரணும். ஓகேவா? ஸோ பாஸ்ட் ஃபார்ம் V2 verb தான் வரணும். பாஸ்ட்ல தான் இந்த சென்டென்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ மூவிங் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஷண்டட் அப்படின்னா மூவ் அ ட்ரெயின் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு அனதர். ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்கு சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஷண்டட். இங்க வந்து பஸ்ஸை பத்தி தான் பேசுறாங்க. இங்க ஷண்டட் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாப்டு. இவங்க வந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியே வந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றதுதான் இங்க பேசுறாங்க. ஸ்டாப் எல்லாம் பண்ணல, ரீலோகேட்டும் பண்ணல. ஓகேவா? இங்க பாருங்க, பேக்டு அப்படின்னா எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடுச்சு. அந்த ஸ்பேசஸ்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அது வந்து ஃபில் பண்றாங்க. என்ன அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் பேசஞ்சர்ஸ் அப்படின்னா டு புட் யுவர் திங்ஸ். அதாவது பேக்டு அப்படின்னா ஒரு இதை வந்துட்டு ஃபில் பண்றது. ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன சொல்றாங்க, and the few buses that somehow managed to leave or desperately packed. எப்படியோ வந்து அந்த பஸ் ஃபுல்லா வந்து பீப்புளை ஏத்தி எப்படியோ வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், the city in better days, a throbbing automobile in IT hub has dash. Next one, fifth option, dash damages worth rupees 15,000 crore according to association estimates. ரெயினா இருந்ததுனால என்னாச்சு, ஹெவி ரெயின், ஹெவி ஃபிளட் வந்ததுனால என்னாச்சு, 15,000 crore மதிப்பு உள்ள அந்த திங்ஸ் வந்துட்டு என்னாச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? மேனேஜ் வருமா? மேனேஜ் இங்க இப்படி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படி மேனேஜ் வரும்? சஃபர்ட் கெயின்டு இல்லவே இல்லை, காஸ்ட் இல்ல, அக்கர்டு இல்ல. சோ இங்க என்ன ஆச்சு, 15,000 crore இவ்வளவு வந்து என்ன இருக்கு, எக்ஸஸ் ரெயின்னால வந்துட்டு என்ன டேமேஜ் ஆயிடுச்சு. சோ வந்து இங்க என்ன வரும், சஃபர்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? சோ சென்டென்ஸ் எப்படி இருக்கும், the entire city is marooned, trucks cannot enter with food stocks, nor can its citizens easily flee. Trains and flights are grounded, not able, and the few buses that somehow manage to leave or desperately packed. The city in better days, a throbbing automobile in IT hub has suffered damages worth rupees 15,000 crore according to association estimates. ஓகேவா? ஓகே, 1ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு எக்ஸாம் போறவங்களுக்கு நம்ம எரர் ஸ்பாட்டிங் 1000 எரர் ஸ்பாட்டிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் ஆயிட்டு இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம் போறவங்களுக்கு அந்த ஹாஃப் ஆஃப் த கிளாஸ் செகண்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, that's with the session guys. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.